ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு குக்கீஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை இறங்கிட்டேன். ஃபஸ்ட்டு 1 கப் ஆஃப் பட்டர், 1 கப் ஆஃப் ஒயிட் சுகர், 1 கப் ஆஃப் ப்ரௌன் சுகர், இது மூணுத்தையும் பீட் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது கூடவே 1 1/2 கப் ஆஃப் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் சாக்கோ சிப் ஆட் பண்ணிவிட்டு டோ வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரணும். அதனால் லைட்டாக நான் மில்க் ஆட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நல்லா தாங்க போச்சு. எந்த தைரியத்தில் ஆரம்பிச்சுன்னு தெரியல. இது வரைக்கும் நல்லா போனதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இட்லி பேனில் வந்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணி ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் பண்ணி விட்டேன். என்னன்னு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, பிஸ்கெட்டை வந்து நம்ம ஷேப் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக குக்கி மாதிரியே பண்ணிவிட்டு ஃபோக்கில் ஒரு டிசைனும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த இட்லி பிளேட்டில் வைக்கணும்ல, அதனால் அதில் லைட்டாக பட்டர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் வச்சுட்டேன். அந்த இட்லி பேனை ஓப்பன் பண்ணும்போது தான் எனக்கு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னன்னா, உப்பு ஃபுல்லாக கருகிடுச்சு. இந்த குக்கீஸ் நல்லா வந்துச்சா வரலையான்றதை பார்ட் 2ல் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப்